வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் 3ல் வந்து நமக்கு இயல் 3ல் வந்து இளைய தோழனுக்குங்கிற கவிதையை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இந்த பாடத்துக்கான ஆன்சர் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம இயல் 3ல் இருக்க இன்னொரு கவிதைக்கும் ஆன்சர் போட்டிருக்கோம். அது நம்ம சேனலில் இருக்கும்போது பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். 47ஆம் பக்கம் இருக்குது. உன்னுடன் நீயே டேஷ் கொள். ஆன்சர் வந்து கை குலுக்கி, ஆப்ஷன் குறிச்சிக்கோங்க. அடுத்து இரண்டாவது, கவலைகள் டேஷ் அல்ல. ஆன்சர் வந்து கை குழந்தைகள், ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை குறிங்க, அதுதான் கரெக்டு. அடுத்து விழித்தெழும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் வந்து விழித்து கூட்டல் எழும். அடுத்து நான்காவது, போவதில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் வந்து போவது கூட்டல் இல்லை, ஆப்ஷன் குறிச்சிக்கோங்க. அடுத்து படுக்கை ஆகிறது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் வந்து படுக்கை கூட்டல் ஆகிறது, ஆப்ஷன் இருக்கா, அதை குறிச்சிக்கோங்க. அடுத்து ஆறாவது, தூக்கி கூட்டல் கொண்டு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் வந்து தூக்கி கொண்டு, ஆப்ஷன் குறிச்சிக்கோங்க. அடுத்து ஏழாவது, விழித்து கூட்டல் எழும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் வந்து விழித்தெழும், ஆப்ஷனாக குறிச்சிக்கோங்க. அடுத்து நம்ம குருவினாக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குருவினா பாருங்கள், கவலைகளை கவிஞர் எவ்வாறு உருவகப்படுத்துகிறார். இதுக்கு ஆன்சர் வந்து கொஸ்டின்லேயே இருக்குது. ஆன்சர் எப்படி எழுதுன்னு பாருங்கள். முதல்ல நான் சொல்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. கவலைகளை கவிஞர், அந்த எவ்வாறுன்னு இருக்கா, அந்த எவ்வாறுங்கிறத அடிச்சுட்டு குழந்தைகளோடு உருவகப்படுத்துகிறார். ஆன்சர் பாருங்கள், கவலைகளை கவிஞர் குழந்தைகளோடு உருவகப்படுத்துகிறார். ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. இதுதான் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சரும் சிறுவினாக்கான ஆன்சரும் நமக்கு 47வது பக்கம் இருக்குது. நம்ம ஆன்சர் பார்க்கலாம். 47ஆம் பக்கம் பாருங்கள், பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னா, செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இரண்டாவது பேரா பாருங்கள், உலகுக்குன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா, அதிலிருந்து உன் உயர்வுக்கு தூண்டுகோலாகும் இருக்கவருங்க. இரண்டாவது பேரால உலகுக்குன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா, அதில் ரெண்டாவது லைன் பாருங்கள், உன் உயர்வுக்கு தூண்டுகோலாகும் இருக்கா, அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து சிறுவினாக்கான ஆன்சர், ஃபஸ்ட்டு மேலே ஃபஸ்ட் லைன் பாருங்கள், நாளை மட்டுமல்லன்னு இருக்கா, அதிலிருந்து நாலாவது பேரா முடிவு வரைக்கும் உனக்கு பாதையாகும் இருக்கா, அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. சிறுவினாக்கான ஆன்சர் அந்த 4 பேராவும், இந்த 4 பேரா குட்டி குட்டி பேராவாக இருக்கா, அது ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க. அது வரைக்கும் சிறுவினாக்கான ஆன்சர். அடுத்து சிந்தனை வினா பாருங்கள், வாழ்வில் உயர நம்பிக்கை போன்று வேறு என்ன பண்புகள் தேவை என்று கருதுகிறீர்கள். இதற்கான ஆன்சர் நமக்கு வந்து புக்கில் இல்லை, ஸோ நான் ஆன்சர் காமிச்சிருக்கேன். அது அப்படி என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்து எழுதிக்கோங்க. இதுதான் வந்து சிந்தனை வினாக்கான ஆன்சர். ஒரு 5 பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த 5 பாயிண்ட்டும் அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க, இல்லை புக்கில் வந்து எழுதிக்கோங்க. தேங்க்யூ.